ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான சர்க்காரு நௌக்கரி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் தரமான ஒரு விழிப்புணர்வு படங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு கவர்மெண்ட் மாப்பிளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹீரோடைய வேலையை காரணமாக காட்டி இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஹீரோயினை தீண்டத்தகாதவள், அன்டச்சபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன இவர் வேலை பார்க்குறாரு, என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேர் சத்யா. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கெல்லாம் போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஃபைனலி நீ எதிர்பார்த்த மாதிரி கவர்மெண்ட் வேலை இருக்கக்கூடிய மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிட்டான். உன்னோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிங்கும்போது, நீ வேற சும்மாரு, எல்லாம் ஈஸியாக நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னுடைய அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட் மாப்பிளைக்கு தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு 2 வருஷமா மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாரு. ஃபைனலி ஒரு பையன் கிடைச்சிருக்கான். இதுவும் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் கோபால். இப்போதாங்க இவருக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. ஜாயின் பண்றதுக்காக போறாரு. போற வழியிலேயே ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போகணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கும்போது, எனக்கு யாருமே இல்லை, பொண்ணு வீட்டில் சொல்லிட்டே அப்படிங்கும்போது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்ட்டு ஹாப்பியாக பொண்ணு பார்க்கறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரே ஆர்வம், எப்படா மாப்பிள்ளைய பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ மாப்பிள்ளை உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. சொந்தக்காரர் பேசுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடிய இந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கேன். லட்சம் பேர் அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக அப்ளை பண்ணுவாங்க, ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும், அந்த ஒருத்தன் இவன் தான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சொல்றாரு, எனக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாதுங்க அப்படின்ட்டு. என்னப்பா நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணா நீ எனக்கு ஒரு மகன் தான், நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், எங்க குடும்பம் உன் குடும்பம் தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க. மெயினா இவருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எதையுமே பார்க்காம ஹீரோக்கு அவங்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோக்கு காஃபி கொடுக்கறதுக்காக பொண்ணு வராங்க. அப்படியே காஃபியை நீட்ட ஹீரோ அப்படியே காஃபியை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருக்குங்க அப்படின்னு பதட்டமா சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடுறாங்க. ஸோ ஹீரோ பேசவே விடல. ஹீரோ பார்த்த உடனே ஹீரோனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருக்கு, 2 பேர்த்துக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணமும் நல்லபடியாக தொடங்குதுங்க. 2 பேரும் ஹாப்பியாக திருமணம் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு கிராமத்தில் தான் போஸ்டிங்கு, அதனால் அந்த கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோனுடைய வீட்டில் ரொம்பவே ஃபீல் பண்ணி, ஒரே ஒரு மகள், நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இனிமேல் ஹீரோ தான் ஹீரோனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து புது கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆகி இவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ முதல் நாள் பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஆஃபீஸ்குள்ளெல்லாம் விடாதீங்க, அவன்கிட்ட இந்த பாக்ஸை வெளியே வச்சே கொடுத்து அந்த ரெஜிஸ்டரில் சைன் போட்டு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எகத்தாளமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்குள்ளே போக விடாமல் அங்கே வேலை பார்க்குறவர் ஒரு பாக்ஸை கையில் கொடுத்து இதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அது என்ன பாக்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரொடெக்ஷன் பாக்ஸுங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய ஜாப் என்ன அப்படின்னா, இந்தியாவில் HIV AIDS-னால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அந்த உயிரிழப்புகளை எல்லாம் குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ப்ரொடெக்ஷனை கவர்மெண்ட்டே கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் பாக்ஸ்குள்ளே வச்சிடறாரு. அங்கே பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கானுங்க. பால் வந்து அடிச்ச உடனே அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி எல்லாமே கீழே கொட்டிடுது. அது என்னன்னு அங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு தெரியல. எடுத்து பார்க்குறானுங்க, பபிள் கம்மா இருக்குமோ, சாக்லேட்டாக இருக்குமோ, இல்லை பிஸ்கெட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபைனலி அது ஒரு பலூன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஊதி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த கிராமத்தில் போதுமான விழிப்புணர்வு இல்லை அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருதுங்க. அங்கே கட் பண்ணா இந்த ஊருக்கு சர்பஞ்ச்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. கவர்மெண்ட் பண்ணக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே இவர் தான் முன்னிருந்து நடத்தணும். ஆனால் இவர் எதுவுமே பண்ண மாட்டாருங்க. மரத்தடியில் படுத்துப்பாரு. இவருக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிப்பாரு. பியூட்டி என்னன்னா, இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற இருக்கிறாருங்க. இப்போ மரத்தடியில் படுத்துட்டு வெட்டினாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு தண்ணி வருது. என்னடான்னு பார்த்தா ஒரு அக்கா மரத்துக்கு தண்ணி ஊற்றி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஒரு கமெண்ட் அடிக்கிறாருங்க, இவங்க வீட்டில் எத்தனை மாடு இருக்குது, ஆனால் பால் கொண்டாந்து ஊற்றாம தண்ணி ஊற்றுறாங்க, எவ்வளோ கஞ்சன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த அக்காவை கமெண்ட் அடிக்கிறது. அந்த வழியாக போகிற ஒரு நபர், இந்த ஊருக்கு புதுசாக ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வந்திருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியும் தெரியும், நான் தான் வந்து சேர்த்து விட்டேன் அப்படின்னு இந்த சர்பஞ்ச் சீனை போட்டுக்கிறாரு. ஆனால் சர்பஞ்சுக்கு தெரியாது. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்க ஊருக்குள்ள சைக்கிள் எடுத்துட்டு வராங்க. கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டான்றானுங்களே அப்படின்ட்டு வந்து பார்த்தா சின்ன பசங்களாம் தூங்கிட்டு
ஓட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க அப்பா அம்மா செய்யக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் அப்படின்ற நாலேஜே இங்கே யாருக்கும் இல்லை. இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது சர்பஞ்சோடைய கடமை. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் புதுசாக கல்யாணமாக இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா, தண்ணி பிடிக்கலான்னு போனால் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸரோடைய மனைவி தானே, முதல்ல நீங்கள் பிடிச்சிக்கோங்க, இருங்க நானே பிடிச்சி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க. வெஜிடபிள் வாங்க போனால் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸரோடைய மனைவி தானே, இதெல்லாம் எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க, காசெல்லாம் வேண்டாம், என்னுடைய கணவன் வந்து சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, உங்கள் கணவன் கிட்ட சொல்லி ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமா அப்படிங்கும்போது சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஹாப்பியாக கிளம்புறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஹீரோனுடைய கணவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்றதுனால ஹீரோனுக்கு நிறைய மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க. ஹீரோனை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சிருக்காங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தோடைய ஹீரோயின் வீட்டில் சமையல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி இவங்க 2 பேரும் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வழக்கம் போல் நம்ம ஹீரோ டியூட்டிக்கு போகிறாரு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பேக்கெட் பற்றின அந்த விழிப்புணர்வை எல்லாம் கிரியேட் பண்ணணும். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு இந்த ப்ரொடக்ஷன் பேக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இந்த HIV எய்ட்ஸ் மாதிரியான நோய்கள், மனிதனை கொல்லக்கூடிய நோய்கள் கிட்ட இருந்து இதன் மூலமாக தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி திட்டி இனிமேல் இந்த பக்கமே வந்துடாதுன்னு துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இப்போ ஒருத்தங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ப்ளேடை இன்னொருத்தங்களுக்கு பயன்படுத்தினா நோய் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் ஒன்று அந்த ப்ரொடக்ஷன் பேக்கெட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவங்களும் துரத்தி விட்டுறாங்க. சரி, இவங்களுக்கு தான் வந்து அறிவு இல்லை, நம்ம டாக்டருக்கு அறிவு இருக்கும், டாக்டர் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட போனால் அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை திட்டி அமுச்சு வச்சிடறாரு. ஸோ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த ஒரு டாப்பிக்கை ஒரு டேபூ டாப்பிக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கே யாருக்கும் விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது யார் இந்த ப்ரொடக்ஷன் பேக்கெட்லாம் பயன்படுத்த போகிறா, நம்ம ஹீரோவை அடித்து விரட்டி விட்டுறாங்க. ஹீரோவும் ரொம்ப சங்கட்டத்தோட அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. ஸோ எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஹீரோ அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா, இதுதான் ஹீரோடைய வேலையாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு அப்படியே சைக்கிளில் போயிட்டு இருக்காரு. எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லி சைக்கிளை நிப்பாட்டிட்டு திடீர்னு காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது காட்டுக்குள்ளே ஒரு நபரும் ஒரு லேடியும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் போயிட்டு இதை பயன்படுத்துங்க, இதை பயன்படுத்தினா எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்ல அந்த லேடி டென்ஷனாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. கொடுத்த காசையும் திருப்பி தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்டா டே, இவ்வளோ தூரம் பார்கெயின் பண்ணி கூட்டு வந்ததே பெரிய விஷயம், நீ யாரா இடையில பூந்து இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை அந்த இடத்துல இருந்து அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. கிரிக்கெட் ஆடிட்டு இருந்த அந்த பசங்கள்லாம் இது ஒரு வாட்டர் பலூன்னு நினச்சிட்டு தண்ணி ஊற்றி அதை விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா தூக்கி தலையில் மாட்டிக்கிட்டு எம்மா எம்மா சிக்கிருச்சுமா எம்மா எம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அது என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா அதுலேருந்து காப்பாற்றி அதை எடுத்துகிட்டு போயிட்டு சர்பஞ்ச் கிட்ட காமிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி சின்ன பசங்களுக்கு வந்தது, இது என்ன ஏதுன்னு சொல்லி கண்டிக்க மாட்டீங்களா, எல்லா பசங்களும் கையில் வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சர்பஞ்சுக்கு அசிஸ்டன்ட் மூலமாக தெரிய வருது ஹீரோ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் இல்லையா, இவர் தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பேக்கெட்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, சி இதெல்லாம் பண்ணுவாங்களா, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோடைய சைக்கிளை வழிமறைச்சு பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருப்பா, இதெல்லாம் எங்கள் கிராமத்துக்கு செட் ஆகாது, உடனே இந்த பொட்டியை தூக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஆனால் இது கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் ஹீரோக்கு கொடுத்த டாஸ்க்கு விழிப்புணர்வை கிரியேட் பண்ணணும், இந்த ப்ரொடக்ஷனை பயன்படுத்துறதை அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு. இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யாரு, நீங்களும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ போ அப்படின்னு சொல்லி அடித்து தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த கவர்மெண்ட் டீச்சர் இங்கே எல்லாம் இப்படி தான், இவனுக்கு இப்படி தான் பண்ணுவானுங்க, நீ பண்ணுற வேலையை நீ கரெக்டாக பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. இப்போ இந்த ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் பலூன் வச்சுருக்காங்க, எனக்கும் ஒரு பலூன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் காய்கறி கடை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த அக்காவோடைய பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிடா நான் வாங்கி தரேன் அப்படிங்கும்போது தோ அந்த பலூன் விற்கிற அண்ணா வராங்கம்மா, அவர்கிட்ட தான் நிறைய பலூன் இருக்குது, வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த காய்கறி கடைக்கார அக்கா நம்ம ஹீரோ கிட்ட என் பையனுக்கு ஒரு பலூனை கொடுத்தாதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க இது பலூன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த அக்காக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அட்லீஸ்ட் இந்த அக்காக்காவது புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு. அந்த அக்காவுக்கு புரியவே இல்லை. உடனே மக்காச்சோளத்தை எடுத்து அதை எப்படி வியர் பண்ணணும் அப்படின்றத சொல்லி காட்டுறாரு. உடனே அந்த அக்காவுக்கு செம்மக்கம் வந்துடுது. என்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன் பொண்டாட்டிக்கு போய் ஃப்ரீயாக வெஜிடபிள்லாம் கொடுத்தேன் பாரு, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இனிமேல் ஊர் பக்கம் வந்தால் உனக்கு கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அந்த அக்கா கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வாங்குறதுக்காக போயிட்டு தக்காளியெல்லாம் எடுக்கும்போது இதெல்லாம் தொடறதுக்கு அருகதையே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. தண்ணி பிடிக்கலான்னு போனால் நீ எல்லாம் தண்ணி பிடிக்காத, எல்லாரும் தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் நீ பிடிச்சா போதும் அப்படின்னு ஹீரோனை ஒதுக்கி வைக்கிறாங்க. நேற்று வரைக்கும் இந்த கிராம மக்கள் எல்லோருமே ஹீரோனை மரியாதையாக ட்ரீட் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லோருமே அப்படியே ஆப்போசிட்டாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் குழம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய ஃப்ரெண்டு மூலமாக தகவல் தெரிய வருது. அதாவது நம்ம ஹீரோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துலாம் வேலை பார்க்கல, இந்த மாதிரி தெருக்கு போயிட்டு ப்ரொடக்ஷன் பேக்கெட்டையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு
ஹீரோனுக்கும் கோவம் வருது. அதே சமயம் இப்போ ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு ஹீரோனுக்கு தெரிய வந்திருக்கு. இங்கே பாரு, உனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைய கலைச்சிடலாம், அப்படி இல்லைனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மூலமாக குழந்தைய கலைச்சிடலாம். ஸோ நீ அப்புறம் குழந்தை பெற்றதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனும் பார்த்தீங்கன்னா சரி கணவர்கிட்ட பேசி பார்க்கலாம், இந்த வேலையை விட்டுற சொல்லிடலாம், அப்படி இல்லைனா என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் பிளானில் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து ரிப்போர்ட் வந்திருக்குங்க, இந்த மாதிரி ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு. இந்த சந்தோஷமான செய்தியை என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஹீரோயின் பயங்கரமாக கோவப்படுறாங்க. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த வேலையை விட்டு வந்துருங்க, எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இது கவர்மெண்ட் வேலை அப்படிங்கும்போது என்ன பொல்லாத கவர்மெண்ட் வேலை, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் கூட இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தைய கலைச்சிடலான்னு இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருமே என்னை தீண்டத்தகாதவள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது குழந்தைய கலைக்கவெல்லாம் வேண்டாம், இன்னொரு குழந்தை பெற்றுக்க வேணாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, குழந்தை வேணும்னா இந்த வேலையை விட்டுருங்க, நம்ம ஊருக்கு போயிட்டு அங்கே சிக்கன் பண்ண வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கும்போது, கவர்மெண்ட் வேலைன்னு தானே எனக்கு கல்யாணம் பண்ணேன், இது எதுக்காக விட சொல்கிற, விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் அபார்ட் பண்ணல அப்படின்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அபார்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கேட்கலாங்க. ப்ரொடக்ஷன் பேக்கெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக போகிறாரு. போகிற வழியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பார்க்குறாரு. அந்த குடும்பத்தில் அம்மா அப்பா பையன் இருக்கான். அந்த அப்பா பார்த்தீங்கன்னா துபாயில் போய் வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே நோயோடு வந்திருக்கிறாரு. இதனால் அந்த குடும்பமே இடிஞ்சு போய் இருந்திருக்குதுங்க. அவர் கரெக்டாக ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு இந்த நோயே வந்திருக்காது. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு நேராக ஒரு பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பாட்டி கிட்ட அபார்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவன் உன்னை ஏமாத்தினா, யார்கிட்ட போய் ஏமாந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னால் யாரும் ஏமாற்ற முடியாது, நான் ஏமாறவும் கிடையாது, நான் என் புருஷன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்புறம் எதுக்காக குழந்தைய கலைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, எங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் சரியில்லை, அதனால தான் குழந்தைய கலைக்கிறேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு ஃபினான்ஷியல் கண்டிஷன் இன்றைக்கி வரும் போகும், குழந்தை அப்படின்றது கடவுள் கொடுக்கக்கூடிய பிரசாதம், அதையெல்லாம் ஏற்றுக்கணும், அதெல்லாம் கலைக்க முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி பாட்டி திட்டி அமுச்சு வச்சிடுறாங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அபார்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த பாட்டியும் பண்ணி தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ அவரோட வீட்டில் சைக்கிளை ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க. ஹீரோக்கு உதவியாக அவருடைய ஃப்ரெண்டு ராம்பாபும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ராம்பாபுக்கு காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க, ஆனால் ஹீரோக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றது ராம்பாபுக்கும் தெரிய வருது. பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ராம்பாபு சொல்கிறாரு, இந்த கிஷோர்னால தான் எல்லா வேலையுமே பெண்டிங் ஆயிடுச்சு, இந்த கிஷோர் தேவையில்லாமல் இந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு போகிறான் அப்படிங்கும்போது, ரெட் லைட் ஏரியாவா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஆமாம், நம்ம ஊரில் ஒதுக்குப்புறமாக ஒரு ரெட் லைட் ஏரியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனடியாக ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு, அக்கா இங்கே வாங்கக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா கிட்ட, இங்கே வர கஸ்டமர் கிட்ட இந்த ப்ரொடக்ஷன் கொடுத்து பயன்படுத்த சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே வரவனை காசே ஒழுங்காக தர மாட்டேன்றான், இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கன்னு சொன்னால் எவன் கேட்பான், முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரெட் லைட் ஏரியாவை ரன் பண்ணுறவன் ஹீரோவை கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இனிமேல் இந்த பக்கம்லாம் வராது அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ஷன்லேயே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து சொல்கிறாங்க, எத்தனை தாட்டி சொல்கிறேன் இந்த வேலையை வேண்டாம் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேட்கவே இல்லை. ஊருக்காரங்க அவமானப்படுத்துகிறாங்க, நான் உங்களை அவமானப்படுத்துகிறேன், ஆனால் இப்படி கல் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பேக்கெட்லாம் தூக்கி போட, ஹீரோ அதை ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஐயோ ஐயோ, இப்பேற்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையவே இழந்துட்டேனே அப்படின்ட்டு அழுகுறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துடுறாரு. உடனே ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் போயிட்டு வாசலில் படுத்துக்கிறாங்க. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நானா இல்லை உங்களுக்கு அந்த வேலையானு, நான் முக்கியம்னா இங்கேயே இருங்க, இல்லைன்னா என்னை தாண்டி போங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ யோசிக்காம ஹீரோனை தாண்டி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இனி ஒருபோதும் ஹீரோ கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ ஹீரோ ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கிராமம் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தையும் நீ தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு ராம்பாபு வேண்டான்னு சொல்கிறா, ஆல்ரெடி குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வேண்டான்னு சொல்லு அப்படிங்கும்போது ஹீரோ பாட்டுக்கு சைன் போட்டு நானே ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, ஊருக்காரங்க உன் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துகிறாங்க, உன் பொண்டாட்டி சொல்லியும் கேட்கல, நான் சொல்லியும் கேட்குற, என்ன தான் பண்ணலான்னு இருக்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஊரை விட்டு போகிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஒருபோதும் இனிமேல் உங்கள் கூட இருக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஊரை விட்டு அவங்க பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோ பழைய ஞாபகங்கள்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் ஊரில் ஹீரோனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களுடைய பேர் வாசுகி. அம்மா இல்லாத ஒரு பொண்ணு. வாசுகி பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு ராம்பாபுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் எங்களுக்கு கல்யாணம் வரப்போகுது, எனக்கு அம்மா இல்லை, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்ற ஒரு ஏக்கத்தில் இருந்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னடானா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்காக உங்கள் கணவர் கூட போய் சேர்ந்து வாழுங்க, அவர் என்ன நிலையில இருந்தாலும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வாசுகி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ கிட்டே வந்து, இந்த மாதிரி அக்கா கிட்ட பேசி வச்சிருக்கேன், நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் போய் சமாதானப்படுத்துறாருங்க. ஆனால் ஹீரோயின் சமாதானம் ஆகிற மாதிரிலாம் தெரியலை.
பேரலாக நம்ம வாசுகி மற்றும் ராம்பாபு இவங்க 2 பேர்த்தோடைய கல்யாண டேட் வந்து நெருங்கிட்டே வரதுனால இவங்க 2 பேரும் ஹாப்பியாக ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக ஒரு லேடியோட கணவனுக்கு நோய் வந்து இறந்து போயிருந்திருக்கிறாரு. அந்த லேடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் இருந்துட்டாங்க. அவங்க பையனை பக்கத்துலேயே சேர்த்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்குது. டச் பண்ணால் பரவிடுமோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டு இருக்கு. உடனடியாக ஹீரோ அந்த இடத்துக்கு போய் சமாதானப்படுத்துறாரு. இது டச் பண்ணாலாம் பரவாது, உங்கள் பையன் கூட நீங்கள் வந்து பழகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விழிப்புணர்வெல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோவும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரும் பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஊர் சர்பஞ்ச் இருக்கிறார் இல்லையா, கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காமிச்சுக்கிட்டு நிறைய பணத்தை ஆட்டை போட்டுட்டு இருக்கிறாருங்க. ஃபேக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை ஹீரோ கண்டுபிடிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு லெட்டர் போட்டேன்னா போதும், நியூஸ் பேப்பர் வரைக்கும் உங்களுடைய பேர் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது ஹீரோ வந்து இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே விழிப்புணர்வு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இதை மிரட்டி சர்பஞ்சா பண்ண வைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட வீட்டுக்குள்ளேயுமே வந்து இந்த ப்ரொடக்ஷன் பேக்கெட்டை போட்டு விட வைக்கிறாரு. சர்பஞ்ச் இதை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே கூப்பிட்டு சர்பஞ்சை வச்சே விழிப்புணர்வை கிரியேட் பண்ண வைக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே கிண்டல் அடிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்காங்களே தவிர யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எப்போதுமே ராம்பாபு தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறதுக்காக வருவார். ஆனால் ராம்பாபு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராம்பாபுவை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ வீட்டுக்கு போனால் ராம்பாபுக்கு ஃபீவர் அப்படின்னு தெரிய வருது. அப்போ தான் ராம்பாபு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குடா, இந்த சாவு நோய் வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த கிஷோர் ஒரு நாள் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க இல்லையா, அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவர் இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. அம்மா காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய பையன் ஊருக்குள்ளே வைத்தியரை கூப்பிட்றதுக்காக வரும்போது, நீங்கள் சாவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஊரை ஒதுக்கி வச்சுருக்கோம், இந்த ஊருக்குள்ளெல்லாம் வராதுன்னு துரத்தி விட்டாங்க. அம்மா மன உளைச்சலில் இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அந்த பையன் தனிச்சு விடப்படுறான். அடுத்த நாள் காலையில் ராம்பாபுவோட வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா, ஸோ அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த சாவு நோயால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்து போயிட்டாரு. அந்த இடத்துக்கு ராம்பாபு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணான வாசுகி வந்திருக்காங்க. ரொம்பவே மனமுடைஞ்சு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனமுடைஞ்சு போயிடுறாங்க. சாவு நோயினால் பாதிக்கப்பட்டு இவன் இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிட்ட வரல. எல்லோரும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. எனக்கு என்னோட மகளோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகியோட அப்பா வந்து வாசுகி அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு போயிடுறாருங்க. இப்போ ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே விழிப்புணர்வை கிரியேட் பண்ணணும், மீதம் இருக்கிறவங்களையாவது காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடையுதுங்க. செம்ம காண்டான ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளே நுழைஞ்சு, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரே பார்த்தீங்கன்னா ஹீரோவை அந்த ஆஃபீஸ்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து தீண்டத்தகாத ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணார் இல்லையா. ஸோ இந்த கடுப்புலேயே வந்து, நீ எல்லாம் யார்யா, கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே, கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட கை நீட்ட காசு வாங்குறதோட இல்லை, கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறதோட இல்லை, மக்களை காப்பாற்றுறதும் உன்னுடைய வேலை தான், மக்களுக்கு சேவை செய்ய தான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறே தவிர பாகுபாடு பார்க்கறது கிடையாது. இனிமேல் இந்த ப்ரொடக்ஷன் பேக்கெட் உன் டேபிளில் தான் இருக்கணும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ விழிப்புணர்வை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு மிரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஏன்னா நண்பனோட உயிரிழப்பும் ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய வழியா இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ ஸ்கூல்லலாம் வந்து டீச்சர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நாளைக்கு உங்களுடைய அம்மா அப்பா வந்து ஒரு மீட்டிங்ல கலந்துக்கணும், அப்படி மீட்டிங்ல கலந்துக்கலாம்னா நீங்க அதே கிளாஸ்ல தான் இருப்பீங்க, ஃபெயில் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நடக்க முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த பாட்டி கிட்ட ஹீரோ பேசுகிறாரு. அப்போ அந்த பாட்டி, நான் நிறைய உயிரை கொண்டிருக்கேன், அதனால தான் இந்த சுச்சுவேஷனில் என்னால் நடக்க முடியாமல் இருந்துகிட்ருக்கு, நீ நல்ல காரியத்தை தான்ப்பா பண்ணுற, அந்த ப்ரொடக்ஷன் பேக்கெட் என்கிட்ட கொடு, நானும் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மீட்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ சர்பஞ்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பேசுறதுக்காக வராரு. அப்போ இந்த சர்பஞ்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே சைஸாக ட்ரிகர் பண்ணி விட்டுறாரு கீழே இருக்கிறவனுங்களை ஹீரோக்கு எதிராக. உடனே அவனுங்க வந்து, இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ள எந்த நோயும் இல்லை, இவன் தான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவனை சும்மா விடக்கூடாது, அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. சர்பஞ்சும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை அடிக்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா சர்பஞ்சுக்கு ஹீரோ மேலே செம்மகான் இருக்கு இல்லையா. அந்த இடத்துக்கு வந்த நம்ம வாசுகியோட அப்பா பார்த்தீங்கன்னா, என்னுடைய மருமகனும் போயிட்டான், என்னோட மகளும் போயிட்டா, இப்போ எனக்கு யாருமே கிடையாது, இந்த நோயினால தான் நடந்துச்சு, தயவு செஞ்சு அவரை பேச விடுங்க, தயவு செஞ்சு அவர் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ பேச விட்றாங்க. அப்போ தான் ஹீரோ கதையை சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு குடும்பம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்தாங்க இல்லையா, அந்த குடும்பத்தில் இருந்த சின்ன பையன் வேறு யாரும் கிடையாது, ஹீரோ தான். ஸோ அதனால தான் ஹீரோ அனாதையாக இருக்கிறாரு. ஹீரோடைய அப்பா இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனதுனால தான் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்து மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. தன்னுடைய அப்பா இறந்து போன மாதிரி வேறு யாருமே இறந்து போகக்கூடாது அப்படின்னு ஹீரோ நினச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ
தன்னுடைய நண்பனும் இறந்து போயிருக்கிறாரு. இனிமேலாவது எல்லாரும் விழிப்புணர்வாக இருங்க, இதை பயன்படுத்துங்க, நோய் வராது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மக்கள் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினும் இப்போதாயா நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறேன், என்னை மன்னிச்சுக்க, என்னோட குழந்தை உன்ன மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனை ஏற்றுக்கிறாரு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.